என்னதான் அரசியலுக்கு போய் இப்படி அப்படின்னு புரியாமல் உருட்டுனாலும் கமலின் மனது சினிமாவில் இருக்கிறது எப்போதும் சினிமாவில் தான் இருக்கும். ரஜினியை வச்சு படம் படணும்னா பட்ஜெட் எவ்வளோ ஆகும் சொல்லு? ஒரு 150 கோடி. 150 கோடி ஒரு சம்பளம், மீதி 300 கோடியா? மீதி மினிமம் 300 கோடி. இன்னொன்று, இன்னைக்கு கருப்பு பணத்தை போட்டு பெரும்பாலும் டிரான்சாக்ஷன் நடக்கிறது இல்லை. 300 கோடி இன்னைக்கு பேங்க்லேருந்து எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யார் தயாராக இருக்கா? எந்த நிறுவனம் தயாராக இருக்குது? பேங்க் ஆஃப் பரோடா லோன் கொடுப்பாங்களா? சிட்டி பேங்க் லோன் கொடுக்குமா? தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு லோன் கொடுக்குமா? யார் ஃபினான்ஸ் பண்ணுவா? சிவப்பு பூதம். அதுக்கு என்ன பண்ணணும்? என் அன்பு தம்பி அன்பு இளவல்னு போகணும். புரியுதா? எனக்கு இதை உதயநிதியும் புரிஞ்சுக்கணும், எதுக்கு இவங்க வர்றாங்கன்ட்டு. உண்மையிலே நம்ம பிறந்த நாளுக்காக வாழ்த்து தெரிவிக்கலாம், யாரும் வரல. இதை புரிஞ்சுக்கணும். கமலெல்லாம் உண்மையான காரணம் சினிமா தான். என்ன ஒரு அருணாச்சலத்தையும் ஸ்நேகனையும் எம்எல்ஏ ஆகிறதுக்காகத்தான் போனார்னு நினைக்கிறேன் நீ? அவருக்கு சினிமா சுற்றி சுற்றி என்ன தான் அரசியல்னு உருட்டுனாலும் அவர் மனசு மீண்டும் மீண்டும் சினிமாவில் இருக்குது. ரஜினியை இவர் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் வாய்ப்பு இல்லை, ஒருவேளை ஹிட் ஆகிடுச்சுன்னா விக்ரம் 2 மாதிரி சம்பாரிச்சிச்சுன்னா, அதனால் அதுக்கு தான். இப்போ இன்னொன்று டேரக்டரும் பிடிச்சிட்டு போயிட்டார். யார் டேரக்டரு? சுந்தர்சி. நான் வரல பஸ்ஸு ஆள விடுங்க பஸ்ஸுன்ட்டு கிளம்பிட்டார். படுத்து டேரக்டரை பிடிக்கணும், ஃபினான்ஷியரை பிடிக்கணும். டேரக்டரை நீங்களே பிடிச்சி கொடுங்க, நான் சொன்னால் கேட்கல சுந்தர்சி, நீங்கள் சொன்னால் சிவப்பு பூதம்னு சொன்னால் கேட்பாங்க என்று. ஏன்